துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கத்திற்காக ஆண்டவரே ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லி இந்த அருமையான ஆண்டவரே 2024 வருஷம் ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் இந்த புதன்கிழமை மதிய நேரத்திலே ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையிலே உடைய சமூகத்திலே வரத்தக்கதாக தேவன் இந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து சாயங்காலத்திலும் உடைய கரத்திலே வந்து இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவரே ஜெப வேளையிலே தேவனே உடைய கிருபை இரக்கத்திற்கு நன்றி சொல்லி கர்த்தர் எங்களை இந்த பகல் முழுவதும் பலப்படுத்தி ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர். ஆண்டவரே உடைய இரக்கத்தையும் தயவையும் நினைத்து நன்றி சொல்ல உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே ஒன்றுமில்லாத எங்களை உம்முடைய மகனாய் மகளாய் தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை ஆசீர்வதித்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் வாய்களை விரிவாய் திற அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் நன்றி கலந்த இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்லவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய கரத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி சொல்லி இந்த வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உம்முடைய சமூகத்தில் அது பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா. தேவ கரம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற வேண்டுதல் விண்ணப்பங்களிலும் தேவன் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை நீர் மட்டும் பலப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லும். அதுபோல ஆண்டவரே தேசத்திற்காக அனுதின காரியங்களுக்காக எங்களை சுற்றி நிற்கிற பாரமான காரியங்களுக்காக ஜெபிக்க தேவ கிருபையை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மட்டும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதுக்காக நன்றி சொல்லி மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்க எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்து. தேவ தயவு தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். ஏறெடுக்கிற ஜெபம் உடைய சமூகத்திலே அது கேட்கப்பட்டு அந்த ஜெபத்திற்கு நீர் பதிலளித்து நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முன்னேற நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்று, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று, எங்களை பலப்படுத்துகிறீர், எங்கள் காரியங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் என்று சாட்சி சொல்ல தேவகரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். மீதியான வேலை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் ஒரு பாடல் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேறு தெய்வமில்லை, நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நனிலத்தில் வேறு தெய்வமில்லை. மகியமுள்ளது எனப்படுமா, நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நனிலத்தில் வேறு தெய்வமில்லை. பரிசுத்தராம் இயேசு பாவியை வந்தவராம், பாவமறியாத பரிசுத்தராம் இயேசு பாவியை வந்தவராம், நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நனிலத்தில் வேறு தெய்வமில்லை. காய் திறந்து நம் கர்த்தனேசு இன்னும் ஜீவிக்கிறார், கட்சிலை கர்த்தரேசு இன்னும் ஜீவிக்கிறார், நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நனிலத்தில் வேறு தெய்வமில்லை. கிருபைகள் பகருகின்றார், நாம் கற்புடன் அவர் செய்திடவே, பற்பழ கிருபைகள் பகருகின்றார், கற்புடன் அவர் பணி செய்திடவே, நம்முடைய தெய்வம்
மறப்பதில்லை என்னும் அன்பு தெய்வம். மறப்பாழோ தாய் தன் நம்முடைய தெய்வம் வேறு தெய்வமில்லை. தேவனுக்கு மாறாமல் பதித்த அறிவனவர். மாறாமல் பதித்தரும் மகிழ்வனவர். நம்முடைய தெய்வம் இயேசு அல்லாத அகிலத்தில் வேறு தெய்வமில்லை. சகலமும் படைத்த இயேசு அல்லாத அகிலத்தில் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நமக்காக இந்த பூமியிலே பரிசுத்தமான தேவன், பாவியான நம்மை ரட்சிக்க இந்த பூமியிலே அவர் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே வந்தார். அவரிடத்திலே அநேக கிருபைகள் உண்டு, இரக்கம் உண்டு. அவரிடத்திலே மாறாத வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட தேவனை இந்த நேரத்திலே கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்து வழி நடத்தி இந்த புதிய மாதத்தை காண இந்த 4வது மாதத்தில் 12 நாட்கள் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தினவரை, இந்த வாரம் முழுவதும் காத்தவரை, நம்முடைய தேவனை ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு நம்மளை யாராவது ஒருவர் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் தொடர்ந்து இந்த சபை பிள்ளைகளை, சபையினுடைய தேவைகளை, விசுவாச குடும்பத்தை, இன்னும் புதிய எழுப்புதலை, புதிய ரட்சிப்பை, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நாம் ஏறெடுக்கிற ஜெபத்தை, தேவைகளை அவர் பதில் தருகிற மகிபன் என்று நாம் பாடின வண்ணமாக கர்த்தர் அங்கே தாய் மறந்தாலும் நான் மறவேன், நம்மை திருச்சிக்கற்றோராய் விடேன் என்கிற அந்த அன்பு தேவத்தை நாம் நோக்கி ஜெபிக்க கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒரு நிமிஷம் தாழ்த்தலாம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். சோத்திரிக்கிறோம் 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 நன்றி ஐயா. ஆமென், ஆமென். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணி போல காத்து வழி நடத்தி எங்களை கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா சப்பா. இன்னை கூட தாப்பனே ராஜா சப்பா, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை பொழுதிலே கூட தாப்பனே ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கேற்றதுக்கு கிருபை அளித்ததற்காக நன்றி அப்பா. ஆமென், ஆமென். சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜா சப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜா சப்பா, நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களிலும் கரவிருந்து ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜா சப்பா. ஆண்டவரை தவறுதல்கள் செய்து தரக்கூடாது நீங்க தாப்பனே ராஜா சப்பா. நாங்கள் மீண்டும் அந்த தவறு இழைக்காதவாறு ஆண்டவரே ராஜா சப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜா சப்பா. இன்னும் இந்த ஆராதனை பிள்ளைகளை கூட ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க தாப்பனே ராஜா சப்பா. அவர்களுடைய தடைகளை கூட எடுத்து போட்டு இனி வரும் ஆராதனைகள் கூட அவர்கள் ஒவ்வொருவரும் பங்கேற்கத்தக்க கல்வி நீர் அவர்களுக்கு தாழ்ந்து தாப்பனே ராஜா சப்பா. ஆண்டவரே ராஜா சப்பா, சமாதானம் கிடைக்கும்படியாக ஆண்டவரே ராஜா சப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ராஜா சப்பா ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜா. இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜா சப்பா ஆண்டவரே இந்த ஆராதனை கூட தாப்பனே ராஜா சப்பா இன்னும் தொலைபேசி மூலியமாவும் யூடியூப் மூலியமாவும் பாக்குற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜா சப்பா.
அவர்கள் கூட ஆண்டவரே ராஜாசப்பா இதை கேட்ட ஆண்டவரே ராஜாசப்பா என் தேவன் என்னை மாற்றினார், தேவன் என்னை சுஸ்தமாக்கினார் என்று ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கத்தக்க கிருபை நீர் அவர்களுக்கு தார்க்கு தாப்பனே ராஜாசப்பா. இன்னுமாய் கூட தாப்பனே ராஜாசப்பா வேலை செய்கிற இடங்கள்ல கூட நல்ல ஓனர்களையும் நல்ல நண்பர்களையும் கட்டளையிடுங்க தாப்பனே ராஜாசப்பா. வேலை செய்கிற இடங்கள்ல சமாதானம் கிடைக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜாசப்பா. ராஜாசப்பா மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் தாப்பனே ராஜாசப்பா. அது போல ஆண்டவரே ராஜாசப்பா நீர் மறித்த ஆண்டவரே எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீர் தாப்பனே ராஜாசப்பா. கொடான நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ராஜாசப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் தாப்பனே ராஜாசப்பா. அது போல எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறேன் என்று நாங்கள் ராஜாசப்பா சோதரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜாசப்பா. இன்னுமே கூட தாப்பனே ராஜாசப்பா இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கருத்துல படிக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வரை நடத்தும் நீரை ரத்து மீட்புறம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்த நாமத்தினாலே ஜெபம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பெயர் சொல்லி அழைக்கிறவராய் எங்கள் உருவம் இன்னதென்று ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவனாய் எங்களை கத்தாவே நீரை மட்டும் ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நீரை மகிமைப்படும். ஆமென். இனிமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் தேவக்காரத்திலே விசேஷமாய் வருகிற வாரம் அடுத்த வாரம் இதே வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த இந்திய பாராளுமன்றத்திற்கான புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க போகிற அந்த எலெக்ஷனுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் ராஜாக்களுக்காக ஆளுகிற அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அதுபோல சபைகளும் இன்றைக்கு காணப்படுகிற எல்லா இடர்கள், எல்லா குழப்பமான சூழ்நிலைகள், போராட்டங்கள், ஊழியத்திலும் விசுவாச பிள்ளைகளுக்கும் சபைகளிலும் ஏற்படுகிற காரியங்களை நினைவு கூர்ந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துகிற தேவன் நமக்கென்று ஒரு நல்ல அன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஒருவர் ஆள வேண்டும் என்று சொன்ன பொழுது சவுலை கொடுத்தார். தொடர்ந்து தாவீதை என்கிற ஒரு தேவ மனுஷனை கொடுத்து அந்த 40 ஆண்டுகள் அங்கே தேவ கரம் இருந்தது. அதுபோல சாமுவேலை கொடுத்த பொழுது இந்த 40 ஆண்டுகளும் அது மிகப்பெரிய சமாதானம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த நாளிலும் தேவ சமாதானம் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற 5 ஆண்டு வரப்போகிற ஒரு நல்ல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனும் தேவனுக்கு உடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தாத ஒரு தலைவனை ஒரு அதிகாரியை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக இந்த நேரத்திலே இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஒரு விசேஷமாய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென் இயேசுவே இரக்கமாயிரும். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா.
நல்ல ஆமென் அதிகாரிகளை வந்து ஆமென் ஒவ்வொருவரும் ராஜாவே. இடத்திற்கான கத்தாவே அவர்களுக்கு கத்தாவே அந்த வாக்குகளை போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே. உமக்கு தெரியும் கத்தாவே யார் என்று அறிந்திருப்பீங்க கத்தாவே. ஆண்டவரே இயேசுவே நீர் எங்களுக்கு கத்தாவே நல்ல அதிகாரிகளை காலம் நல்ல நல்ல கத்தாவே அந்த அதிகாரிகள் மூலம் கத்தாவே அநேகர்கள் கத்தாவே ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் கத்தாவே. எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி கத்தாவே ஊழியத்திற்கு விரோதமாக எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி நீ பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே சோதனை எந்த நோக்கிலும் சண்டை சச்சரவுகள் வீணான குழப்பங்கள் கத்தாவே சபை கூடுதலை விட்டு விலகணும் கத்தாவே. ஆண்டவரே சபை நடத்த முடியாதபடி கத்தாவே எத்தனையோ இடங்களில் கத்தாவே பலவிதமான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே இன்னும் அந்த பிரச்சனைகள் வராதபடி கத்தாவே நல்ல அதிகாரிகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீரே கத்தாவே நல்ல அதிகாரிகளை ஸ்தோத்திரம். சேர்க்கிறதுக்காக லஞ்சம் ஊழல் வாங்காதபடி ஆமென் கத்தாவே ஆமென் எந்தெந்த இடத்தில் கத்தாவே என்னென்ன வேண்டும் என்று அறிந்து நாங்கள் ஆமென் விரைவில் ஆமென் அந்த ராஜாவே. திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கிருபை கிருபை எத்தனையோ அப்பா. இடங்கள் ஆமென். கத்தாவே ஆண்டவரே சாலை போக்குவரத்து வசதிகள் கத்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் தண்ணீர் ஆண்டவரே. வசதிகள் கத்தாவே ஆண்டவரே இன்னுமே சாக்கடை வசதிகள் கரண்ட் வசதிகள் எத்தனையோ வேண்டும் கத்தாவே. ஆமென் இவையெல்லாம் நீர் ஆமென் ஏற்படுத்தி தர ராஜா. வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஐயா. அந்த அதிகாரிகள் மூலம் அநேகர்கள் கத்தாவே ரட்சிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அதிகாரிகள் கடவுளை தயவு செய்து கிடைக்க ஸ்தோத்திரம் வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே. ஆமென். இயேசுவே யார் என்று நீர் முன்குறித்து அறிந்திருப்பீர் கத்தாவே. இயேசுவே நல்ல இந்திய தேசத்தை ஆளுகிற நல்ல ஒரு அதிகாரியை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆமென் தேசத்தை ஆமென் உடைய ராஜா. கருத்தில் ஒப்புகிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டுமா நாங்கள் இந்த தேர்தலில் எந்த விதமான குழப்பங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் நடக்காதபடி ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா. ஆனவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென் கத்தாவே. ஆமென் இயேசுவே ராஜா. சோத்திரம் கத்தாவே. எந்த விதமான குழப்பங்கள் கள்ளக்கூத்துகள் கத்தாவே ஆண்டவரே லஞ்சம் ஊழல் பணம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாங்காதபடி கத்தாவே நல்ல முறையில் தேர்தலை நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் இயேசுவே அப்பா. சோத்திரம் கத்தாவே. கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே ஆமென் ஆமென் சோத்திரம் ராஜாவே. இந்திய தேசத்தை ஒரு பெரிய எடுப்புதலை உண்டு பண்ண கத்தாவே. ஆம் ஏன்னா ஆண்டவரே ரட்சிக்க நன்றி அப்பா. ஆமென் கத்தாவே ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பாத ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் சோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியக்காரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வராதபடி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா விசுவாச நன்றி பிள்ளைகளுக்கும் எந்த அப்பா. விதமான ஆமென். பிரச்சனைகளும் வராதபடி கத்தாவே. நீர் உங்களுடைய நாமத்தில் கருத்து பிள்ளைகளுக்கு எந்தவித பிரச்சனைகளும் வராதபடி ஸ்தோத்திரம் நீர் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பிள்ளைகளையும் அப்பா. பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆமென் ஆமென் விசுவாசத்தில் ராஜா. அன்பிலும் வேத வாசித்து தனிப்பட்ட வாழ்வு அதிகமாக ஜெபிக்க கத்தாவே. கிருபை நீங்கள் தாரும் கிருபை தர கிருபை வேண்டுமா நாங்கள் தாரும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே. ஆமென். இயேசுவே சோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் கத்தாவே மங்கள ஒவ்வொரு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆமென் ஆமென் வருகையிலே ராஜா. உபாச ஜெபங்களை கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா கிருபை நாங்கள் ஜெபிக்கிறோம் தாரும் கத்தாவே. கிருபை இயேசுவே தாரும் அப்பா. கடந்த ஆமென் காலம் ஆமென். சமூகத்தில் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்தை ஆளுகிற ஒரு நல்ல அதிகாரிகள் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை தேவ தயவு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய கரத்திலே தேவன் நம்மை இந்த நாள் வரைக்கும் ஆசீர்வதித்ததற்காக, இந்த நொடி பொழுது வரும் நம்மோடு கூட இருந்ததற்காக கர்த்தருடைய கரத்திலே விசேஷமாக இனிமாய் கூட தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ அன்பு இம்மட்டும் நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை பாதுகாத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரை தேவ சமூகத்திலே தாழ்த்தி இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிற விவசாய பிரச்சனைகளுக்காக விவசாய நிலங்கள் நல்ல மழை வளம், நல்ல இயற்கை வளம் கிடைக்கவும், அதுபோல் விவசாயிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், காய்கறிகள் விலைகள் இன்னும் பல வகைகள் உணவு வகைகளுடைய விலைகள் இன்றைக்கு தாறுமாற ஏறி ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணவீக்கத்தை, பண கஷ்டத்தை, அங்கே தொல்லைகளை தருகிறது. அது மட்டுமல்ல, விலைவாசிகளால் மட்டுமல்ல, இன்றைக்கு தங்கியிருக்க வீடோ அல்லது இடமோ இல்லாதபடி இன்றைக்கு அநேகர் சாலைகளிலும் தெருக்களிலும் உண்ண உணவு இல்லாமலும் உடுக்க உடை இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு, திக்கற்றோர் ஏழை அனாதைகளுக்கு கர்த்தர் ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டும்படியாக இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆமென்.
ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே சப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். ஆண்டவரே சப்பா கத்தாவே வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வேலையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சப்பா உங்க சோதர ராஜா சோதர கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ராஜா. ஆண்டவரே சப்பா உணவு இல்லாம ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆண்டவரே நம்ம கஷ்டப்படுற மக்களுக்கு ஆண்டவரே நீங்க ஆசிரியர் ஆண்டவரே சப்பா இயேசுவே இரக்கமாயிரும். ராஜா சோதனை சாமி விலைவாசிக்கு ஆண்டவரே செப்பாங்க ஆண்டவரே விலைவாசிக்கு மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே செப்பாங்க சாமி இந்த விலைவாசிக்கு குறைக்கிறத செய்யும் ஆண்டவரே செப்பா ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே செப்பா கத்தாவி விவசாய நிலத்துகள் ஆண்டவரே செப்பா வெள்ளாமை சரியா விளையாதபடிக்கு ஆண்டவரே செப்பா மழைய பெய்யாதபடிக்கு ஆண்டவரே செப்பா கத்தாவி ஆண்டவரே உங்களுக்கு இறக்கமும் பாராட்டுகிறாங்க ஆண்டவரே செப்பா கத்தாவி மழை பெய்ய ஆண்டவரே செப்பா கத்தாவி நல்ல முறையா விவசாயம் ஆண்டவரே சப்பா விளையிறதுக்கு ஆண்டவரே சப்பா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா உங்களுக்கு ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆண்டவரே உம்மாள் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரே சப்பா எல்லாரும் உம்மாள் கூடுங்க ஆண்டவரே சப்பா அந்த விவசாயிகளுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே சப்பா ராஜா சோத்திரம் கத்தாவே நல்ல முறையா விவசாயம் விளையாடுற மேலதானுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். கத்தாவே இத்தனை விலைவாசி ஆண்டவரே சப்பா கத்தாவே அலையிலூயா மீன் ராஜா ஏழை மக்கள் நம்ம கஷ்டப்படுறாங்க ஏழை எளியோர் மக்கள் ஆண்டவரே சப்பா ஆமென் ஆமென். இயேசுவே எங்க ஆண்டவரே சப்பா கத்தா கிருபை ஆண்டவரே செய்யும், சப்பா இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா பிள்ளை குட்டிகளோட ஆண்டவரே சப்பா கத்தாவே அவங்க பசி பட்டினிமா இருக்கிறது ஆமென் ஆண்டவரே ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த நிலைமை மாறணுங்க ஆண்டவரே சப்பா அவங்களும் ஆண்டவரே சப்பா கத்தாவே அவங்களுக்கு உணவு உடை இருப்படம் கொடுத்து ஆசீர்வதிச்சிருவாங்க ஆமென் ஆமென் ராஜா. ராஜா சோதரன் கத்தாவே திக்கற்றவர்களுக்கு சகாயம் நீர் ஆண்டவரே சப்பா முக்கு சோதர ராஜா ஸ்தோத்திரம் சோதரன் ஆண்டவரே. கத்தாவே வாக்கின தேவன் நீர் ஆண்டவரே சப்பா உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டவரே சப்பா ஆமென். ராஜா சோதரன் கத்தாவே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே நன்றி சப்பா ஆண்டவரே, நன்றி அப்பா. கத்தாவே மனுஷனா முகத்தை பாக்குறான் ஆண்டவரே சப்பா நீர் உளந்திரித்து பாக்குற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே விவசாயிகளுக்கு பண தேவைகள் சந்திங்க ஆண்டவரே சப்பா அவங்களுக்கும் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா நாங்க ஆண்டவரே சப்பா உதவி செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா உங்களுக்கு ஆமென் சோதனை ஆமென் ராஜா. ஆண்டவரே சப்பா கத்தாவே ஒரே வெயிலா இருக்குங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே இயேசுவே ஆண்டவரே சப்பா இது நம்ம நிலவங்க மாறி மாறி இருக்கிறதுனால தானுங்க ஆண்டவரே சப்பா இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா இயேசுவே சோதருங்க தாவே அந்த நிலைமையை மாறணுங்க ஆண்டவரே சப்பா உமக்கு சோதராஜா சோதருங்க தாவே ஆண்டவரே சப்பா கத்தாவே உமால கூடாதது ஒண்ணும் இல்லைங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே உமால ஸ்தோத்திரம். எல்லாமே கூடுங்க ஆண்டவரே சப்பா உமக்கு சோதராஜா ஆமென் சோதரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா கத்தாவே எல்லா வித காரியங்களும் உங்க கற்றல் கொடுக்கணுங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே ஸ்தோத்திரம். நேரே கத்ராயே தகப்படை ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேசத்திலே காணப்படுகிற எல்லா பஞ்சம் பசி பட்டினி வறுமைகளுக்காய் போராட்டங்களுக்காய் விவசாயிகளுக்காய் விவசாய நிலங்களுக்காய் மழை வெள்ளத்திற்காய் தண்ணீருக்காய் ஆண்டவரே, அனுதின காரியங்களுக்காக ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவன் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்மளே யாராவது ஒருவர் தேவ கரத்திலே இந்த விசேஷித்த வேளையிலே இந்த நாட்களிலே பள்ளி கல்லூரிகளில் நடக்கிற எக்ஸாமுக்காக பிள்ளைகள் நல்ல விதமாக 10th +2 எழுதினவர்கள் வரும் வருஷங்களிலே பாஸ் ஆகி அவர்கள் தொடர்ந்து எதிர்காலங்களிலே ஒரு நல்ல படிப்பை படிக்கவும் அதற்குரிய பண தேவைகள் குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் அந்த பிள்ளைகளுக்கும் இந்த நாட்களிலே காணப்படுகிற உலக இச்சைகள் மாம்ச இச்சைகள் போதைப் பொருட்கள் இன்னும் அந்த உலகத்திலே காணப்படுகிற அசுத்த அருவருப்புகளிலிருந்து பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்க வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தான் என்று சொன்னவனும் தேவன் அந்த பிள்ளைகளை தொடும்படியா அந்த சிறு பிள்ளைகளுக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக இளம் பெண்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காய் சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அவருடைய எதிர்காலங்களுக்காக
அந்த குடும்பத்திற்காக, அந்த குடும்பத்தினுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா, இந்த காரியத்திற்காக நம்மள யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் கர்த்தாவே உமக்கு கொடான நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிற ஐயா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கின்ற இந்த ஜீவன் ஆண்டவரே நீர் கொடுத்தது தகப்பனே. இந்நாள் வரையிலும் நாங்கள் சுகத்தோடும் ஜீவ பத்திரத்தோடும் பாதுகாப்பாய் இருக்கிறது உமது கிருபை தகப்பனே ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளெல்லாம் கூட தகப்பனே இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமை என்று கூட தகப்பனே ராஜா நாங்கள் குடும்பமாயும் சபையாயும் ஒன்று கூடி ஆண்டவரே ஒரு மனமாய் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் தொழுது கொள்ளவும் இன்னும் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்காக ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே இயேசப்பா உண்மை நோக்கி விண்ணப்பிக்க கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்தன இந்த மகிமையான நேரத்திற்காக எனக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. உண்மை ஆண்டவரே உண்மை துதிப்பதே மகிமையான நேரமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே உங்க சமூகத்தில் வந்திருப்பதே மகிமையான நேரமா இருக்கிறது தகப்பனே ராஜா. அதுவே பரிசுத்தமா இருக்கிறது தகப்பனே. அதுவே எங்களின் பாக்கியமா இருக்கிறது செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்துல கூட தகப்பனே ராஜா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிற ஏசப்பா. அந்த சிறு குழந்தைகளை உங்க கரங்கள்ல கொடுக்கிற தகப்பனே ஏசப்பா. பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படியாக செஞ்சுகிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சிறு வயது முதற்கொண்டே தகப்பனே உமக்கு என்று ஆண்டவரே உங்க நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. ஏசப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. நீங்க ஆண்டவரே உண்மை நோக்கி வருகிற யாரையும் நீர் ஆண்டவரே புறம்பே தள்ளாத தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை வர தடை செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் அவ்வளவாய் நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே கர்த்தாவே சொல்லிருக்கிறப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீரப்பா தகப்பனே. அது போல ஆண்டவரே பெண் குழந்தைகள் ஆண்டவரே ஏசப்பா சிறு வயதிலே ஆண்டவரே ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எது தூரங்கள் எல்லாம் நேர்ந்து தகப்பனே. ஒவ்வொரு விஷயம் ஆண்டவரே அந்த குழந்தைகள் மரணிக்கிற நேரம் தருணங்கள் கூட வருகிறது அப்பா ஏசப்பா. ஆண்டவரே அந்த கொடுமையான காலங்களில் இருந்து ஆண்டவரே அந்த கொடுமையான நேரங்களில் இருந்து அந்த குழந்தைகளை நீ பாதுகாப்பு செய்கிறப்பா. ஆண்டவரே அப்படி அந்த விதமாய் செய்கிற அந்த துஷ்ட மனுஷரை கூட கர்த்தாவே நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அவருக்கு ஆண்டவரே நீர் மனம் திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற அவர்கள் பாவங்களில் இருந்து அவர்கள் ஆண்டவரே உங்க நாமத்துக்கு என்று சாட்சியாய் வாழ கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை இழந்த குடும்பத்தை கூட உங்க கரங்களை கொடுக்கிற தகப்பனே அவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதலையும் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் தர வேண்டும். மீது நீர் கிருபையாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற இயேசப்பா செலுத்துகிறோம். இன்னும் சிறு பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோர்களும் பாதுகாப்பாய் பார்த்து கொள்ள கர்த்தாவே பெற்றோர்களுக்கு நீர் அறிவையும் ஞானத்தையும் தர வேண்டுமாய் பிள்ளைகளை ஆண்டவரே கவனமாய் பார்த்து கொள்ளவும் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை நல்வழியில நடத்தவும் பெற்றோர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிற இயேசப்பா. ஜெபிக்கிற இயேசப்பா நீரே காத்தருளும் ஜெபிக்கிற இயேசப்பா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அது போல தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே இந்த காலத்துல கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவரே ஆணுமில்லை பெண்ணுமில்லை என்றது போல ஆண்டவரே எல்லாரும் ஏகமாய் வழி விலகி கெட்டு போகிறார்கள் தகப்பனே ராஜா. அந்த அநியாய அக்கிரமங்களை நீர் எடுத்து போடுவீராக. அந்த மீறுதல்களை எடுத்து போடுவீராக. அநியாயங்களை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே அந்த காரியங்களை கெட்ட காரியங்களை நீர் எடுத்து போடுவீராக ராஜா. ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே போதை பொருளுக்கு ஆண்டவரே அடிமையாகி ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் ஆண்டவரே கொடுமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட வாலிபர்களை கூட உமது கரங்கள்ல கொடுக்கிற தகப்பனே. ஆண்டவரே அந்த வாலிபர்கள் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருமா தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய நாமத்துக்கென்று ஜீவிக்கின்ற ஒரு ஜீவியத்தை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சப்பா. அவர்களும் ஆண்டவரே உமது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் மாபெரும் பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சப்பா. அவர்கள் மீது நீர் கிருபையாய் மனமிறங்குவீராக தகப்பனே. ஏசப்பா
ஆண்டவரே, அவர்களால ஆண்டவரே தகப்பனே அவங்க குடும்பம் ஆண்டவரே ஏசப்பா எந்த நிலையில் இருக்கிறதோ தகப்பனே ஏசப்பா அந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை ஸ்தோத்திரம், தர வேண்டுமா ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி தங்கள் குடும்பங்களை ஆண்டவரே பாதுகாக்க நீர் அவர்களுக்கு மன உறுதியையும் ஆண்டவரே பலத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென் ராஜா. அந்த பிள்ளைகளை பார்த்து தகப்பனே அநேகர் மனம் திரும்ப அந்த பிள்ளைகளை ஒரு சாட்சியாய் நிறுத்த நீர் நன்றி வல்லவராய் ஆண்டவர். மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆமென், மனுஷனால் ஆமென் ராஜா. தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன மெய்யான தெய்வம் தகப்பனே நீரப்பா. உமக்கு கொடான ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் மனதிலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. உமது சொல்லுக்கு ஆண்டவரை காற்றும் கடலும் கட்டுப்படுகிற ஆமென், போது ஆமென் ராஜா. அனைத்த இந்த மண்ணான மனுஷன் ஆண்டவரை எம்மாத்திரம் ஸ்தோத்திரம், தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் சொல்ல ஆண்டவரே எல்லாமே நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கூட ஜெபிக்கிறப்பா. அந்த வாலிப நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழிகளுக்கு ஸ்தோத்திரம் போகாத அப்பா. ஆண்டவரே எந்த ஒரு வெளியாட்களின் ஆண்டவர் உலகத்தாரின் பேச்சுக்கு ஆண்டவரை மயங்கி விடாத படிக்கும் ஆண்டவரே இன்னும் இயேசுவே தங்கள் பிள்ளைகளை இரக்கமாக. உமது நாமத்துக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழ ஒரு மனவாட்டியாய் இருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நன்றி ஏசப்பா. அப்பா, நன்றி ஐயா. ஆமென். உங்களை கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே தங்கள் புத்தியரை கடன் கொடாத படிக்காதவரே இந்த பிள்ளைகள் புத்தியோடு நடந்து கொள்ள ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், படிக்கிற ஸ்தோத்திரம். இடங்களிலும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலை செய்கிற காரியங்களிலும் உமது கரம் இருந்து ஆசீர்வதிக்குது சுவாமி. ஆண்டவரே நல்ல சுற்றுச்சூழல்களை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. இன்னும் நல்ல நண்பர்களையும் அதிகாரிகளையும் கட்டளையிடுங்க ஆமென், ராஜா. ஆமென் நல்ல ராஜா. ஆசிரியர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பண்புள்ள பிள்ளைகளாய் இவர்கள் வளர கர்த்தாவே ஆசிரியர்களும் பண்புள்ளவர்களாய் ஆண்டவரே அவர்களை வழிநடத்த நீங்க கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவர். பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே அது போல அவர்கள் பெற்றோர்களும் அவர்களை புரிந்து கொண்டவர்களாய் வாழ ஆண்டவர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் இரக்கமாயிரும், இரக்கமாக. ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தகப்பனே சகோதர சிநேகத்தோடும் இருக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. நன்றி ஐயா. ஒருவர் முந்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மனதிலே நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. மற்றவர்கள் முன்பாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அது ஸ்தோத்திரம், போல ஸ்தோத்திரம் அப்பா. உங்களில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே பெரியவர்கள் வரை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே போக்கில் வரத்திலும் நீர் காத்து ரசி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு ஆமென். ஆண்டவரை கலக்கும் பொழுது தகப்பனே ஏசப்பா உலகத்திற்குள்ளாக அனுப்புகிற ஒரு ஆண்டவரே ஒரு எண்ணம் வராதபடிக்கு கர்த்தாவே உமது நாமம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை சுற்றி இருக்க வேண்டும் ஜெபிக்கிறப்பா. அந்த பிள்ளைகளை வெளியிட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. உலக காரியங்கள் ஒன்றும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழிநடத்த ஆமென், ஆமென் ராஜா. உலக பிள்ளைகளுக்கு முன்பாக தகப்பனே இந்த பிள்ளைகள் உமக்கென்று சாட்சியாக ஒரு ஞானமுள்ள ஸ்தோத்திரம். பிள்ளைகளாக வாழ கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. உமது நாமத்தை உலங்க செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரை வாழ கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை கற்றுக்கொள்ள ஆசையாய் கிருபையாயிரும், இரக்கமாக. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாய் விசுவாச பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை தேடி ஓடி வர கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளைய சமுதாயம் உமது கரத்தில் இருக்கிறது தகப்பனே. நேர் வழிநடத்தும் நேர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசுவே இரக்கம். பிள்ளைகள் ஆண்டவரே விருதாவாய் போகாதபடிக்கு கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை தாங்கப்பா. அவன் கட்டுகளில் இருந்து விடுதலை நன்றி தாங்கப்பா. ஆண்டவரே. ஆமென். வழிநடத்துங்க அப்பா. என் தெய்வமே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளையும் எழுதின பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. அடுத்த ஆண்டு ஆண்டவரே ஏசப்பா அடுத்த வகுப்புக்கு செல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆமென், ஆமென். இன்னும் ஆண்டவரே நல்லா படிக்கின்ற அறிவையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இன்னும் அவர்களுக்கு உற்சாகத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிற பணத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. நல்லபடியாக படித்து நல்ல வேலை கிடைக்க அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே இந்த உலகத்துல எந்த காரியங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஏசப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீரே முதன்மையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கும் தகப்பனே. ஏசப்பா முதலில் ஆண்டவரே உண்மை தேட அந்த பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றும் அப்பா. அவர் வாழ்க்கையில் நீர் இருந்தால் ஆண்டவரே அது போதும் தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்கிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஆண்டவரே
அசைக்க முடியாத விசுவாசம் உண்மையிலே நிலை கொண்டு இருக்க அந்த பிள்ளைகளை கிருபையாயிரும். கிருபை. எல்லாவித சகலவித காரியங்களும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேவனை மட்டுமாய் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே, குழந்தைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆண்டவரை பெற்றோர்களுக்காக, அவருடைய அனுதின காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் ஜெபத்தை கேட்டீர். தேவ இறக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பூமியிலே உடைய ஆண்டவரே வார்த்தையின்படி ஜீவிக்கிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பை தரு. அவர் மேல் இரக்கம் பாராட்டீர். ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக இருக்கிறது. அந்த பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனப்பா. அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, அவர்களும் உம்மை நோக்கி பார்க்க தேவ கிருபை கொடுத்திருக்காய். தேவ இரக்கம் கொடுத்திருக்காய். ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்முடைய சபையிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, அவருடைய வேலை காரியங்கள், அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய திருமண காரியங்களிலே கர்த்தருடைய கிருபை தயவு கிடைக்கும். அதுபோல அந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு நல்ல மணமகளை, நல்ல மணமகனை கொடுக்கும்படியாக, அதுபோல அந்த பிள்ளைகளுக்கு வேலை செல்லுகிற இடங்களிலே பாதுகாப்பும், குடும்பத்திலே பெற்றோர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் சபையிலும் அவர்கள் சாட்சியாக இருக்கவும், தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாகும். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் சந்திக்கப்பட, பண தேவைகள், திருமண தேவைகள், இன்னும் அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளைகளும், வாலிப வயதில் உள்ள பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்பாக சபையிலும் சபை காரியங்கள், சபை நடவடிக்கைகளிலே ஜெப காரியங்கள், இன்னும் அங்கே ஊழிய காரியங்கள், இன்னும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக அந்த பிள்ளைகளுக்கு திக்கற்றோர்கள், அனாதைகள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக மாற தேவ அன்பு, தேவ இரக்கம் அவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இந்த காரியங்களுக்காக விசேஷமாய் நம்மளை யாராவது ஒருவர் சகோதரர் ஜான் இந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் அப்பா. அவருக்கு நாங்கள் ஒரு மனவாட்டியை ஆமென் அப்பா. நன்றி ஐயா. ஆமென். பிள்ளைகளாகவே வழி தவறி போகாதபடி காத்தவர்கள் சாமி தாக்கும் சப்பம் மாவட்டங்களுக்கு இருக்கிறேன் சந்திப்பா கையில் இருக்கும் வேதனைகளை நீ வஞ்சிருக்க தேவனாய் சாமி அவர்களுக்கு ஒரு சாட்சியாக வச்சிருக்காங்க சப்பா ஜபிக்கிறேன் சந்திப்பா ஓடி உலகட்டும் ஆமென். ஆமென் ராஜா. இந்த காலகட்டத்தை பகுதியில் கூட ஆண்டவர்கள் ஆமென். ஆமென் ராஜா. உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றும் ஆமென். ஆமென் ராஜா. காலங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் சாமி தாக்குன சப்பா ஆண்டவரே ஆண்டவரே விலகி போன ஆத்மாக்கள் ஒன்று கூடி ஆண்டவரே கட்டளையிடும் சாமி தாக்குன சப்பா அவரிடத்தில் பேசும் தாக்குன சப்பா நன்றி அப்பா. மனதை கூட கையில் இருக்கும் இயேசுவே இரக்கமாய். ஆமென். ஆமென் ராஜா. ஆண்டவரால் நான் விடுதலை பெற்றேன் என்று அவர் சாட்சியம். ஆமென். ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
உங்களோட ஆண்டவரை அடியனை கூட தாழ்த்துகிறேன் விசாரித்தாசப்பா ஸ்தோத்திரம். தவறுகள் செய்திருந்தால் கூட ஒரு விஷயம் மண்ணு விசாரணை ஆமென் ஆமென் ராஜா. மேலும் மேலும் ஜபம் பண்ணா எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளோட ஆண்டவர் இந்த கள்ளக்கணத்து பகுதியில் கூட ஆண்டவர் இயேசுவே. வேலைக்கு போன ஆத்மாக்கள் ஒன்று கூடி சேர கத்தராமே ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா ஜீவராசிகளும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கிருபையாய். வீட்டு போன ஆத்மாக்களை கூட ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் சமூகத்தில் ஒப்பிக்கிறேன். நீரை கத்தரும் நாமத்தினால் கட்டுகிற நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவ கிருபை தேவதாய் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்காய். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், எதிர்கால காரியங்கள், இன்னும் வேலை காரியங்கள், ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீர சுகபலன், இன்னும் ஆண்டவரே தேவ கரங்கம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இருப்பார். நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். இன்னுமாய் கூட நம்மளை யாராவது ஒருவர் இந்த நேரத்திலே வயதானவர்களுக்காக அவருடைய சரீர பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடும்படியாக, அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் வயதான தாய் தகப்பன்மார்களுக்காக, அதுபோல இந்த நாட்களிலே ஏழை எளியோர் திக்கற்றோர் அனாதைகள், இன்னும் ஒவ்வொரு இடங்களிலே காணப்படுகிற போராட்டங்களுக்காக, இன்னும் அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், பாவிகளை மனந்திரும் அவர்களும் ரட்சிக்கப்படவும், அவர்களும் தேவன் அவர்களை தொடும்படியாக. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அநேகர் வியாதி படுக்கையிலும் வியாதியிலும் இங்கே உலகத்திலே காணப்படுகிற உணவு பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள், இன்னும் அங்கே துணிகரமான பாவங்கள், அருவறுப்புகள், இப்படி செய்து கொண்டிருக்கிற எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் அவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, அங்கே வியாதிகள் இருக்கிறவர்கள் சுகமடைய, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சுகம் உண்டு, இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வல்லமை உண்டு, அது விடுதலை உண்டு, அது பாதுகாப்பு உண்டு என்று அநேகரும் அணிந்து கொள்ளத்தக்கதாக தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படி இந்த காரியத்திற்காக யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்களை கைவிடாமல் நல்லபடியாக பார்த்து ஆண்டவரே, எத்தனையோ இடங்கள் கூட தப்புனே, எத்தனையோ பிள்ளைகள் கூட தப்புனே ராஜசப்பா கைவிடப்பட்டாங்க தப்புனே ராஜசப்பா, எத்தனையோ பேர்கள் அவங்க கூட இறந்துருப்பாங்க தப்புனே ராஜசப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட உறுதி கண்டித்து பாருங்க தப்புனே. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலம் கிடைக்கிறது திருவி நீர் அவர்களுக்கு தாழ்ந்து தப்புனே ராஜசப்பா. அவர்களுக்கு கூட ஆண்டவரே ராஜசப்பா, அவர்களை காத்து வளர்த்தே ராஜசப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் நல்லபடியாக படிக்கவும் ஆண்டவரே ராஜசப்பா, அந்த மூலியமாக ஆண்டவரே ராஜசப்பா அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து ஆண்டவரே, நீர் அனாதி தேவனா இருக்கிறீர் தகப்பனே ராஜசப்பா. ஒரு தாய் ஒவ்வொரு தேவனும் தகப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் தகப்பனே ராஜசப்பா. ஆண்டவரே ராஜசப்பா, ஜனங்களை வழிநடத்துவதற்கு போல தகப்பனே ராஜசப்பா. இன்றைய மக்காய் நீ நல்ல வழியிலே வழிநடத்துவதற்கு திரும்பி
தாழ்ந்த தகப்பனே ராஜேசப்பா. இன்னும் ஒவ்வொருவரும் வழிவிலகி போகாதபடி தகப்பனே ராஜேசப்பா அவர்களுடைய பாதைகளை கூட செவ்வாய்ப்படுத்துங்க தகப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே இன்னும் வழிவிலகி போனவர்களுக்கு கூட தகப்பனே ராஜேசப்பா உங்களை பற்றி அதிகம் அறிவிக்கின்ற அவர்களுக்கு தாழ்ந்த தகப்பனே ராஜேசப்பா. சூத்திரிக்கிறோம் 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 தகப்பனே ராஜேசப்பா. ஆராதனை தொகுப்பு முடிவரை கற்றல் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பட்டு வரும் ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவைகளுக்காய், வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காய், ஆத்தும ரட்சிப்புக்காய், தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்காய், ஒவ்வொரு சபைகளுக்காய், சபை பிள்ளைகளுக்காய், ஊழியங்களுக்காய், ஊழியர்களுக்காய், குடும்ப தேவைகளுக்காய், சரீர சுகபலங்களுக்காய், இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய், குடும்ப தலைவர்களுக்காக, வயதானவர்களுக்காய், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துரோகிகள், வியாதி படுக்கையிலும் பலவீனத்தில், பஞ்சம், பசி, பட்டினி, வறுமையில வாடுகிறவர்கள், அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க தேவ கிருபை கொடுக்கும். தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ஆளுகிற அதிகாரிகளுக்காக, தேசத்தில் வரும் நாட்களில் நடக்கிற எலெக்ஷனுக்காக இப்படி காரியங்களை ஜெபிக்க தேவ கிருபை கொடுக்கும். எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு மேல் இரக்கம் பாராட்டினக்காய் உடைய கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்று ஒரு வேத வசனத்தை வாசித்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கிருபை இரக்கம் தயவு அவர் இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 இந்த அதிகாரம் முழுவதும் நாம் ஒவ்வொரு வசனமாய் வாசிக்கலாம். ஒவ்வொருவராக 5 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஆளுக்கு 5 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிக ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க
தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றிய விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுத்துங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிடத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுரு சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்கள், அங்கே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தாவியானவராக தம்முடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களாகிய அங்கே பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் இருந்து அவர் செய்த அதிசயத்தை, அது மட்டுமல்ல அவர்களுடைய நாட்களிலே இருந்த அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் ஏன் மனம் திரும்ப வேண்டும், என்ன காரியம் என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்வதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் சப்பானியாய் இருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த மனிதனை அவர்கள் சுமந்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அவனை சுமந்து கொண்டு வந்து அந்த தேவாலயத்திற்கு செல்லுகிற அந்த அலங்கார வாசல் என்கிற அந்த வாசல் அருகே அவனை வைப்பார்கள். அவன் வருகிற ஒவ்வொருவரிடத்திலும் பிச்சை கேட்டு அவனுடைய ஜீவியத்தை, அந்த குடும்பத்தை அவன் போஷித்து வருகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதன் அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவனிடத்திலும் அந்த இருவரிடத்திலும் அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். ஆனால் பேதுரு பாருங்கள், அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களை பார்த்து பேதுரு யோவானையும் அவன் உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்று சொன்னார்கள். பாருங்கள், பேதுரு சொல்கிற காரியம், பிச்சை கேட்கிற பொழுது நீ எங்களை என்ன செய், உற்றுப்பார் என்று சொல்லும் பொழுது, அப்போ அவன் என்ன நினைக்கிறான் என்று, அவர்களிடத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று நோக்கி அவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். ஏன் அங்கே அவர்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், அவர்களுக்குள்ளாக இருப்பது யார் என்றால்
அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை நான் தருகிறேன். ஆமென். பாருங்க, அதுதான் நமக்குள்ளேயும் தேவன் இருக்கிற காரியம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ தேவன் பாருங்க நமக்குள்ளாக இன்றைக்கு பரிசுத்தாவியாக, அதைத்தான் நாம் இங்கே பார்க்கும் பொழுது அங்கே 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே அல்லாமல் நீங்கள் பார்த்திருக்கிற இவனை பலப்படுத்துகிறது. அந்த நாமம்தான் இந்த மனிதனுக்கு என்ன கொடுத்ததாமாம்? சர்வாங்க சுகத்தை. எப்படிப்பட்ட சுகம்? சர்வாங்க சுகம் அப்படின்னு என்னது? அந்த மனிதனுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சர்வம் அப்படின்னா முழுவதுமாக அந்த மனிதனுக்குள்ளாக இருந்த கைகளும் கால்களும், அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டு அவன் சரியாக உண்ண முடியாது, சரியாக அங்கே இயற்கை காரியங்களை செய்ய முடியாத ஒரு சாதாரண மனிதனைப் போல அவன் எழுந்து நடக்கவோ நிற்கவோ அல்லது தேவனை துதிக்கவோ அல்லது வேறு ஒரு காரியத்தையும் அவனாலே செய்ய முடியாது. ஆகவேதான் அவன் எப்படிப்பட்ட சுகத்தை பெற்றானாமா? சர்வாங்க சுகத்தை பெற்றான். அது எப்படி முடிந்ததென்றால் அந்த தேவன் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அந்த அதிகாரத்தை அங்கே அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆமென். பாருங்க, இன்றைக்கும் நாம் தேவனுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, நாம் சொல்வது அவர் வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லி. அப்ப நீங்க சொல்வதை தேவன் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா அங்கே பழைய ஆட்கள், வயதானவர்கள் சொல்லுவாங்க, நீங்க பேசுவதை கவனமாக பேச வேண்டும், ஏனென்றால் நீங்கள் ஒருவரை சபித்தால் அந்த சாபம் அவர்களுக்கு வந்துவிடும். நம்ம இந்தியாவில் கூட தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, கண்ணகி அந்த மன்னனை சபித்ததனாலே, மதுரை ஆண்ட மன்னனை சபித்ததினாலே அங்கே மதுரை சாம்பலாகி போனது. அந்த மண்டபம் அங்கிருந்த இடமே சாம்பலாகி போனது. அது அங்கே பெரிதான என்று சொல்லி என்ற ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கன்னிகையாக, ஒரு பரிசுத்தமுள்ளவளாக அவள் இருந்தாள் என்று அந்த கதையானது, புராணமானது சொல்லுகிறது. ஆனால் சாதாரண மனிதன், தேவனை அறியாத ஜனங்களே அவ்வளவு தூரம் அங்கு இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காராமா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? வாசிங்க, 14ஆம் வசனம் சொல்லுது. போதும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அது மட்டுமல்ல, நீதி உள்ளவர். அவரிடத்தில் அநீதி கிடையாது, அவரிடத்தில் அருவருப்பு கிடையாது, அக்கிரமம் கிடையாது, மீறுதல் கிடையாது, பொல்லாப்பில்லை. அதான் நீதி, பரிசுத்தம். பாருங்க, அதனாலதான் அந்த ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. அங்கே பேதுரு சொல்றார் 12ஆம் வசனத்தில், இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்க ஆச்சரியப்படுறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலோ எங்களுடைய சுய பக்தியிலோ நாங்கள் இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்க நினைக்கிறது என்ன? நீங்கள் எங்களை பார்க்கிறது என்ன? யார் இதை செய்தாராமாம்? அபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவரை இந்த பூமியிலே குமாரனாக அனுப்பி, இயேசு கிறிஸ்து என்கிற பேரிலே அவர் மனிதனாக வந்து அவர் தேவனை மகிமைப்படுத்தின பொழுது நீங்கள் அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளாமல் அவரை நீங்கள் மறுதலித்தீங்க. அந்த பிள்ளை யாராமா? ஜீவ அதிபதியாமா. 15ஆம் வசனம் சொல்லுது. அவர் யார்? அவர் ஜீவனுக்கு அதிபதி, வெறும் அதிபதி அல்ல. வாசிப்பு அந்த வசனத்தை பாருங்க. எல்லா மனிதனுக்கும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்கெல்லாம் அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏன் அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதை சொல்றார் பாருங்க 17ஆம் வசனத்துல, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும்
அறியாமையினாலே. அதனாலதான் மன்னிக்கிற குணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறார். தேவன் நமக்கும் மன்னிப்பை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்தது மட்டுமல்லாமல் நாமும் மற்றவர்களை மன்னிக்கிற அந்த மனப்பக்குவத்தை, அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நீங்க மன்னிப்பையும் பெறுகிறீர்கள், மற்றவர்களையும் மன்னிக்கிற குணம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சகோதரனை 7-70 தரம் மன்னிக்க வேண்டும். எவ்வளவு தரம்? எவ்வளவு தரம்? வாயை திறந்து சொல்லுங்க. அடிக்கடி ஏன் பேசாமையே இருக்கிறீங்க? எவ்வளவு தரம்? 7-70 தரம். அப்ப பாருங்க, தேவன் அங்கே உங்களை தொடுகிறவராக, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னதான் உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். அது மட்டுமல்ல, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு உரைத்ததெல்லாம் நிறைவேறும்படி இந்த காரியமானது நடக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். அப்போ தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாராமாம்? ஜீவனின் அதிபதியா, பரிசுத்தம் உள்ளவராய், நீதி உள்ளவருமாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய், இன்றைக்கும் அவர் நம் மத்தியில் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவன் அவர் சுகத்தை கொடுக்கிறவருமாய், பலத்தை கொடுக்கிறவருமாக இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு தேவன் இம்மட்டும் நம்மை வழிநடத்தின்றிருக்கா, அவர் நம்மோடு கூட இருப்பதற்கா, அவர் நம்ம மத்தியிலே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை, இரக்கம், தயவிலும் தேவ கிருபை தொடர்ந்து நமக்கு கிடைக்கும்படியாக, தேவ அன்பு நமக்கு கிடைக்கும்படியாக, தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தேவன் இம்மட்டும் அவர் நம்மை வழிநடத்தினருக்காக அவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டதற்காக, தேவ கிருபை நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த பூமியிலே மனிதனாக வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தை நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த நாமத்திலே மீட்புண்டு, அந்த நாமத்திலே மன்னிப்புண்டு, அந்த நாமத்திலே பாவ மன்னிப்புண்டு, அந்த நாமத்திலே ஜீவன் உண்டு என்று சொல்லி நீர் ஜீவனின் அதிபதியாக நீர் இந்த பூமியிலே வந்து இருப்பா. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் எங்களுடைய சுய பக்தியிலோ, நாங்கள் எங்களுடைய சுய பலத்திலோ அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே பக்தி தருகிறீர், நீரே விசுவாசத்தை தருகிறீர். அந்த விசுவாசத்திலே ஆண்டவரே நாங்கள் உறுதியாக நிற்கத்தக்கதா எங்களுக்கு நீர் பலனையும் தருகிறீரோ. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதோ மட்டுமாய் நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க தேவ கிருபை, தேவ தயவை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். முச்சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நடக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் குடும்பமாய் சபையாய் பங்கு கொள்ளும். தொடர்ந்து வரும் நாட்களிலே உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களை விசாரித்து எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை, தேவ தயவு, தேவன்